ஆளுநர் ஒரு தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளிக்காமல் நிலுவையில் வைத்திருந்தால் அதை நிராகரிப்பதாகவே பொருள் என RN ரவி கூறியுள்ளார். ஸ்டெர்லைட் போராட்டங்கள் வெளிநாட்டு நிதிகள் மூலம் தூண்டிவிடப்பட்டதாகவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களுடன் ஆளுநர் RN ரவி கலந்துரையாடினார். எண்ணித் துணிக என்ற இந்த நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது அவர்கள் மத்தியில் பேசிய ஆளுநர் RN ரவி சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் மசோதாவை ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்தால் அந்த மசோதாவின் ஆயுட்காலம் முடிந்துவிட்டதாகவே அர்த்தம் என கூறினார். மாநில அரசின் தகுதியை மீறி மசோதா நிறைவேற்றப்படுமானால் அதனை தடுத்து அரசியலமைப்பை பாதுகாப்பது ஆளுநரின் கடமை என்றும் அவர் கூறினார். A bill passed by the assembly is given or forwarded to the governor for assent. Governor has 3 options. 1, assent, give assent. Problem is known, there is no problem. Second, withhold the assent. And you know what is withholding means? Withholding doesn't mean that I am just holding it. Withholding has been defined by the Supreme Court, by the Constitution bench. Withholding means the bill falls through, the bill is dead. ஸ்டெர்லைட் ஆலை நாட்டின் 40% காப்பர் தேவையை பூர்த்தி செய்து வந்ததாகவும் அதனை வெளிநாட்டு நிதிகள் மூலம் மக்களை தூண்டிவிட்டு மூடிவிட்டதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். In Thoothukudi, it was a purely foreign funded entire activities which led to the protest, unfortunate police firing, and that cost innocent lives. That is a very sad part of it. But they wanted this Sterlite to be closed because that Sterlite produced 40% of our copper need. சட்டமன்ற மசோதாக்கள் குறித்து ஆளுநரின் கருத்துக்கு திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்தவரா? உண்மையிலே ஒரு காவல்துறை அதிகாரி பொறுப்பை சரியாக செய்தாரா? காவல்துறையிலே ஒரு புகார் கொடுத்தால் அந்த புகாரை அவர்கள் அப்படியே வைத்திருந்தால் அதை நிராகரித்து விட்டதாக பொருளா? ஒரு தமிழக சட்டமன்றத்திற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புகிறார்கள் என்றால் அவர்களை தேர்ந்தெடுத்த மக்களை முட்டாள்கள் என்கிறாரா, பைத்தியக்காரர்கள் என்கிறார்கள்? எங்கேயாவது எந்த இடத்திலாவது ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டு வரும் பொழுது அதை அப்படியே வைத்திருந்தால் நிராகரிக்கப்பட்டதாக பொருள் என்று எந்த டிக்ஷனரியிலேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? when the file is kept pending it means rejection என்று எந்த டிக்ஷனரியிலேயாவது, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் சொல்லப்பட்டிருக்கிறதா? அவருக்கு தெரிந்த ஆங்கிலத்திலே அப்படி இருந்தால் அவர் எந்த ஆசிரியரிடம் படித்தார் என்பதை எனக்கு விளக்கி சொல்ல வேண்டும். ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் 2வது முறையாக அனுப்பப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஆளுநரின் கருத்துக்கள் சட்டமன்றத்தை அவமதிக்கும் வகையில் உள்ளதாக VCK தலைவர் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆணவத்தோடு சொல்லியிருக்கிறார், அதிகார மமதையோடு சொல்லியிருக்கிறார். நிலுவையில் இருக்கிறது என்றாலே நிராகரிக்கப்பட்டது என்றுதான் பொருள். ஆளுங்கட்சி மட்டுமின்றி எதிர்கட்சிகளும் சேர்ந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அனுப்புகிறார்கள். ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் அதிலே ஒன்று. அதை முதலிலே கிடப்பில் போட்டு நிராகரித்தவர் இப்போது 2வது முறையாக சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற சூழலில் இந்த கருத்தை அவர் சொல்லியிருப்பது அந்த சபையையே, மக்கள் சபையையே அவர் அவமதித்திருக்கிறார் என்றுதான் பொருள். ஸ்டெர்லைட் போராட்டம் தொடர்பான ஆளுநர் RN ரவியின் கருத்துக்கும் திமுக, விடுதலை சிறுத்தைகள், ஸ்டெர்லைட் எதிர்ப்பு குழு உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திமுக MP கனிமொழி மக்கள் போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் ஆளுநரை கண்டிப்பதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சில தீய சக்திகளின் தூண்டுதலினாலேயே ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது என்ற ஆளுநரின் கருத்து முழுவதும் சரியே என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். கூடங்குளம் மற்றும் இந்த ஸ்டெர்லைட் விவகாரங்கள்ல கண்டிப்பாக அது தூண்டிவிட்டு நடந்த போராட்டம் தான் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியும். ஆனால் அதிலே பலியானது அப்பாவி மக்கள்.
அதைத்தான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது திருப்பி திருப்பி நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது தானே. இது ஒரு சில தீய சக்திகளோடு இணைந்து கொண்டு ஒரு சில அரசியல் கட்சிகள் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்தது வருத்தத்திற்குரியது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக ஆளுநர் கூறிய கருத்து குறித்து தூத்துக்குடி மாவட்ட மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இது ஒரு அந்நிய நாட்டு சதின்னு நாங்க ரொம்ப நாளாவே நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதை தமிழக ஆளுநர் அவர்களே தெளிவா விளக்கிட்டாங்க. ஒரு தமிழகத்தின் ஆளுநராக இருந்துகிட்டு மக்கள் மனநிலைக்கு விரோதமா இந்த ஸ்டெர்லைட் ஆலையை சமூக விரோதிகள் தான் மூடிட்டாங்க, இதன் பின்னாடி மிகப்பெரிய வெளிநாட்டு சதி இருக்குன்னு சொல்ற இது போன்ற அவரோட கருத்துக்களை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னைக்கு 15 உயிர்கள் இழந்திருக்கோம். மண்ணையும் மக்களையும் உயிர்ச்சூழலையும் நாசமா பண்ண நாசகாரம் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக தொடர்ச்சியாக இந்த மண் சார்ந்த மக்களுடைய போராட்டம் வெடிக்கப்பட்டிருக்கு, உயிரிழப்பு நடந்திருக்கு. சென்னை நங்கநல்லூர் தீர்த்தவாரியில் 5 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் அனுமதி பெறாமல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக அமைச்சர் சேகர்பாபு விளக்கமளித்துள்ளார். சென்னை நங்கநல்லூரில் உள்ள தர்மலிங்கேஸ்வரர் கோவில் குளத்தில் பங்குனி உத்திர தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் அர்ச்சகர்கள் 5 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேரமில்லா நேரத்தில் தீர்த்தவாரியில் 5 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். கோயில் குளங்களை தூர்வாரும் பணிகளை அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் செல்வ பெருந்தகை இனி வரும் காலங்களில் இதுபோன்ற தீர்த்தவாரி நிகழ்வுகளின் போது ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் இல்லாமல் நடத்தக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். மேலும் விசிக, பாமக உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்களும் தீர்மானம் மீது உரையாற்றினர். இதையடுத்து தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, சம்பந்தப்பட்ட குளம் அறநிலையத்துறைக்கு சொந்தமான குளம் இல்லை என்றும் பஞ்சாயத்தைச் சேர்ந்தது என்றும் விளக்கமளித்தார். விபத்து நடந்த தர்மலிங்கேஸ்வரர் கோவிலை சங்கம் அமைத்து நிர்வாகிகளை நிர்வகித்து வருவதாகவும் கடந்த ஆண்டு அனுமதி பெறாமல் குடமுழுக்கு நடத்தியது குறித்த வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். நிச்சயமாக இவர்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுவதை இந்து சமய அறநிலையத்துறைக்கு அவர்கள் தெரிவிக்கவில்லை. இருந்தாலும் அதை இந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய இழப்பில் அதை ஒரு குற்றமாக சொல்ல நான் விரும்பவில்லை. இதுபோன்ற சங்கங்கள் தாங்கள் நடத்தும் நிகழ்ச்சிகள் குறித்து அறநிலையத்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டியது கட்டாயம் என்றும் அமைச்சர் சேகர்பாபு வலியுறுத்தினார். இதனிடையே நங்கநல்லூர் தெப்பக்குளத்தில் யாரும் இறங்கக்கூடாது என அறிவிப்பு பதாகை வைக்கப்பட்டுள்ளது. குளத்திற்கு செல்லும் வழியில் தடுப்புகளும் அமைக்கப்பட்டுள்ளன. குளத்தின் அருகே பொதுமக்கள் செல்வதை தடுக்கும் வகையில் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை நங்கநல்லூர் தர்மலிங்கேஸ்வரர் கோவில் தீர்த்தவாரி நிகழ்வில் 5 இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த விவகாரத்தில் அந்த கோவில் மற்றும் குளம் தொடர்பான பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை வழங்குகிறார் சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. 5 பேரை பலி கொண்ட குளம் தொடர்பான பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை தற்போது நாம் பார்க்க இருக்கிறோம். பங்குனி உத்திர திருவிழாவினுடைய தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்காக குளத்தில் இறங்கிய 20க்கும் மேற்பட்டோர்ல 5 இளைஞர்கள் நீரில் மூழ்கி பலியாகி இருக்கிறார்கள். ஒருவர் நீரில் மூழ்கின நிலையில அவரை காப்பாற்றுவதற்காக அடுத்தடுத்து சென்ற 4 இளைஞர்கள் உட்பட 5 பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த தர்மலிங்கேஸ்வரர் கோவில் சென்னை நங்கநல்லூரினுடைய மார்க்கெட் பகுதியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் காலனி அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பழமையான கோயில் இந்த தர்மலிங்கேஸ்வரர் கோயில். சரி, இந்த கோயிலுக்கும் குளத்திற்குமான தூரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தெப்பக்குளம் என்பது கோயிலுக்கு சொந்தமான குளம் இல்ல. இந்த குளம் இருக்கக்கூடிய இடம் என்பது மூவரசம்பட்டு, அதாவது நங்கநல்லூர்ல கோயில் இருக்கு, அதற்கு அடுத்த பகுதியான மூவரசம்பட்டுல ஒரு 300 மீட்டர் தொலைவில் இந்த குளமானது அமைந்திருக்கிறது. அடுத்ததான் நாம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த குளம் என்பது கோயிலுக்கு சொந்தமான குளமே கிடையாது. இது அறநிலையத்துறைக்கும் சொந்தமான குளம் கிடையாது. இது ஊரினுடைய ஒரு பொது குளம்.
கடந்த காலங்கள்ல பல்வேறு சடங்குகள் செய்வதற்காக இருந்த ஒரு குளமாக இருக்கிறது. இந்த குளம் ரொம்ப ஆழமான குளம் அப்படிங்கிறது மூவரசம்பட்டு பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதே நேரத்தில் சமீபத்தில் தான் அந்த குளத்தினுடைய கரைப்பகுதிகள் மட்டுமே சீரமைக்கப்பட்டு அது நடைபயிற்சிக்காக அனுமதி வழங்கப்பட்டது. ஆனா அந்த குளம் தூர்வாரப்படாமல் இருந்தது. அந்த குளம் ரொம்ப ஆழமானது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தர்மலிங்கேஸ்வரர் கோவில் என்பது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வராத தனியாரால் நிர்வகிக்கப்படுகிற ஒரு கோயிலாக இருக்கிறது. இது யார் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நங்கநல்லூரிலேயே இருக்கக்கூடிய சர்வமங்கலாம்பிகை சேவா சமாஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரஸ்ட் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 8 ட்ரஸ்டுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. அந்த கமிட்டியில் 5 பேரை நிர்வாகிகளாக கொண்டு இந்த தர்மலிங்கேஸ்வரர் கோயிலை நிர்வகித்து வருகிறார்கள் அப்படிங்கிறதா இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். இந்த கோயில்ல கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. இந்த குடமுழுக்கு விழாவை அரசனுடைய பல்வேறு துறைகள்ல அனுமதி வாங்கித்தான் நடத்தணும். ஆனா அப்படி அனுமதி வாங்காமலேயே இந்த குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டிருக்குன்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இப்படி பல்வேறு சர்ச்சைகளையும் பல்வேறு சந்தேகங்களையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐவரை பலி கொண்ட குளம் தொடர்பாக நாம பார்த்திருக்கக்கூடிய தகவல்கள் என்பது நமக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய வகையில் இருக்கு. இனிவரும் காலங்களில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்கான விழிப்புணர்வையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். நாட்டில் கொரோனா பரவல் கிடுகிடுவென உயர்ந்து வரும் நிலையில் 195 நாட்களுக்கு பின் தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 5000-ஐ தாண்டியுள்ளது. உலகம் முழுவதும் கடந்த சில ஆண்டுகளாக கொத்து கொத்தாக உயிர்களை பறித்து வந்த கொரோனா வைரஸ் அடுத்தடுத்து உருமாற்றம் அடைந்து வெவ்வேறு பெயர்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் இவற்றின் வீரியம் அதிகமாக உள்ள நிலையில் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை மீண்டும் உயர்ந்து வருகிறது. அந்த வகையில் 24 மணி நேரத்தில் 5335 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 25587 உள்ளது. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 700க்கு மேற்பட்டோருக்கும், மகாராஷ்டிராவில் 569 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகா, மகாராஷ்டிராவில் தலா 2 பேர், கேரளா, பஞ்சாப் மாநிலங்களில் தலா 1 பேர் உயிரிழந்துள்ளனர். முந்தைய 7 மரணங்களையும் தற்போது கொரோனா பட்டியலில் கேரளா சேர்த்துள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே நாளில் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் உட்பட 242 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 1216 உயர்ந்துள்ள நிலையில் உள்நோயாளிகளாக உள்ளோர் எண்ணிக்கையும் 69 அதிகரித்துள்ளது. மார்ச் 1ஆம் தேதி இந்த எண்ணிக்கை 11 இருந்தது. 69 பேரில் 19 பேர் ஆக்சிஜன் படுக்கைகளிலும் 3 பேர் ICU படுக்கைகளிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 47 பேர் ஆக்சிஜன் இல்லா படுக்கைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். மேலும் கொரோனா தொற்று உறுதியாகும் விகிதம் தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ளதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். சமூகத்தில் தொற்று பரவல் எந்த நிலையில் உள்ளது என்பதை சுட்டிக்காட்டும் முக்கிய தரவாக இந்த விகிதம் பார்க்கப்படுகிறது. தொற்று உறுதியாகும் விகிதம் 5% மேல் இருந்தால் பரவல் அதிகமாவது குறித்த முக்கிய அறிகுறியாகும். 100 பேரில் எத்தனை பேருக்கு கொரோனா என்ற சதவிகிதம் தமிழ்நாட்டில் 5.5 உள்ளது. அதிகபட்சமாக சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் 7.9% உள்ளது. ஒரு மாதத்திற்கு முன்பு தமிழ்நாட்டில் இந்த விகிதம் 1க்கும் கீழாக இருந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் கொரோனா பரிசோதனைகள் அதிகரிக்க சுகாதாரத்துறை திட்டமிட்டுள்ளது. 10 லட்சம் பேரில் ஒரு நாளைக்கு 140 பேருக்கு பரிசோதனை செய்ய வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டின் 7.69 கோடி மக்கள் தொகைக்கு 11,000 பரிசோதனைகள் வரை செய்ய மாவட்ட நிர்வாகங்களுக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பரவல் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் அனைத்து மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர் வெள்ளிக்கிழமை ஆலோசனை நடத்துகிறார். காணொலி வாயிலாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அறிவுறுத்தல்களை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வழங்குகிறார் என தெரிகிறது. கொரோனா பரிசோதனைகளை அதிகரிப்பது, மருத்துவமனைகளில் சிகிச்சை வசதிகளை தயார் நிலையில் வைத்திருப்பது உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்புள்ளது.